ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2101வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியார் என்று பெரியவர்கள் சொன்னபடி அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பிரபந்தம் திருமாலை. அதனுடைய 33வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய பாசுரங்களிலே ஆதரம் பெருக வைத்த அழகன் என்றும் கண் இணை கழிக்குமாறே என்றும் பனி அரும்பு உதிருமாலோ என்றும் உடல் எனக்கு உருகுமாலோ என்றெல்லாம் சொன்னார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இதெல்லாம் பொய்மாலைகள் என்றெல்லாம் இப்படியெல்லாம் சொன்ன பொய்மாலைகளை நினைத்து பொய்யனேன் பொய்யனேனே என்கிறார் போலும் இந்த பாசுரத்திலே. இதெல்லாம் சும்மா சொல்லியிருக்கிறார் என்று அவர் சொன்னதாக சொல்லுகிறார். ஆதரம் பெருக வைத்த அழகன் என்று 16வது பாசுரத்திலே சொன்னார். திருமாலையின் 16வது பாசுரத்திலே. அதற்கு அடுத்த 3 பாசுரங்களிலும் கண் இணை கழிக்குமாறே, உன்னை கண்கள் என் கண்கள் அப்படியே கணித்து கொண்டிருக்கின்றன, என்னுடைய பொறிகளுக்கு கட்டுப்படாமல் என் கண்கள் உன்னிடம் அடைக்கலமாகிவிட்டன என்று சொல்வார். அடுத்து கண்ணிலே தண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர் வந்து அந்த பனி அரும்பு உதிருமால் அதை உன்னை பார்க்க விடாமல் மறைக்கிறது என்று சொன்னார். இவையெல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் எனக்கு உருகுமாலோ என்றெல்லாம் சொன்ன பொய்மாலைகளை நினைத்து பொய்யனேன் பொய்யனேனே என்கிறார் போலும் இந்த பாசுரத்திலே. கடந்த சில பாசுரங்களில் தன்னிடம் எந்த விதமான நன்மைகளும் இல்லை, தீமைகளும் தன்னிடம் தீமைகளுக்கும் தன்னிடம் குறை ஒன்றும் இல்லை என்றார். சென்ற பாசுரத்துடன் இந்த பாசுரத்துக்கு தொடர்பு என்ன என்றால் சங்கதி என்று சொல்வார்கள். சங்கதி என்ன என்றால், பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் நீர் உம்மை மூர்க்கனேன் வந்து நின்றேன் என்று சொன்னீர், உம்முடைய அந்த மூர்க்கத்தனத்தை நீர் உமது நெஞ்சத்தில் உணர்ந்து கொண்டு மனப்பூர்வமாகத்தான் அப்படி சொன்னீரா என்று கேட்டான். அதற்கு ஆழ்வார் அப்படி இல்லை, அப்படி நான் சொன்னதும் பொய்யே என்கிறார். பொய்யனேன் பொய்யனேனே. உடனே பெரிய பெருமாள் அப்படி என்றால் என்னை வந்து அடைவதற்கு உம்மிடம் எந்த விதமான உபாயம் இல்லை என்றாகிறது, பின்னர் உம்மை எப்படி நான் கரையேற்றுவது என்று கேட்டான். அதற்கு ஆழ்வார் சொல்லுகிறார், அழகிய மணவாளா, உன்னுடைய திருவடிகளின் தொடர்பு மற்றும் கருணை ஆகியவை தவிர எனக்கு வேறு உபாயம் உள்ளதோ என்று கேட்கிறார். இதன் மூலம் இறுதியான உபாயமாக உள்ளது ஸ்ரீ ரங்கநாதனின் கிருபை என்பதை வெளியிடுகிறார். நம்முடைய எந்த செயல்களும் அதற்கு உபாயமாகாது. அவனே ஆறாகவும் அவனே பேராகவும் அவனை அடைவதற்கு அவனே வழியாகவும் அவனை உபயமாக அடைவதற்கு அவனே உபாயமாகவும் இருக்கிறான் என்பதைத்தான் இந்த பாடல் அற்புதமாக தெரிவிக்கிறது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மூலம் மெய்யெல்லாம் போகவிட்டு விரி குழலாரில் பட்டு, மெய்யெல்லாம் போகவிட்டு விரி குழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கணேன் வந்து நின்றேன், பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கணேன் வந்து நின்றேன். ஐயனே அரங்கனே, உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே. மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கணேன் வந்து நின்றேன். ஐயனே அரங்கனே, உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே என்கிறார் இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரத்தினுடைய பதவதார்த்தம் பார்க்கலாம். பதவுரை: ஐயனே, சுவாமியே, அரங்கனே, மெய்யெல்லாம் மெய்யான நினைவு சொல் செயல் முதலிய எல்லாவற்றையும் உண்மையான எல்லாவற்றையும் போகவிட்டு அடியோடு கைவிட்டு விரி குழலாரில் விரிந்த கூந்தலை உடைய பெண்கள் வலையிலே பட்டு அகப்பட்டு பொய்யெல்லாம் பலவிதமான பொய்களையும் பொதிந்து கொண்ட நிறைத்து கொண்டிருக்கின்ற போழ்கனேன் போக்கிடமற்ற நான் உன் அருள் என்னும் ஆசை தன்னால் தேவரீருடைய கருணையினாலே ஏற்பட்ட ஆசையினாலே வந்து நின்றேன். பொய்யனேன் பொய்யனேனே, பொய்யனேன் 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 என்று மனம் மொழி மெய் ஆகிய 3 கரணங்களாலும் பொய்யனாய் நின்றேன்.
வந்து நின்றேன், எல்லாம் அறிந்த தேவரையர் திருமுன்பு வந்து நின்றேன் என்கிறார் ஆழ்வார். சுவாமியே அரங்கனே, மெய்யான நினைவு, சொல், செயல் முதலிய எல்லாவற்றையும் அடியோடு கைவிட்டு விரித்த கூந்தலையுடைய பெண்களின் வலையில் அகப்பட்டு பலவித பொய்களையும் நிறைத்து கொண்டிருக்கிற போக்கிடமற்ற நான் தேவரீருடைய கருணையினால் ஏற்பட்ட ஆசையினாலே வந்து நின்றேன். மனம், மொழி, மெய் ஆகிற 3 கரணங்களாலும் பொய்யனேன், எல்லாம் அறிந்த தேவர் திருமுன்பே வந்து நின்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம். மெய்யெல்லாம், மெய் என்றால் மற்ற உயிர்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும். மெய்யென்றால் மற்ற உயிர்களுக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும். கடந்த சில பாசுரங்களில் தன்னிடம் அப்படிப்பட்ட தம்மிடம் பலவிதமான நன்மைகள் இல்லை என்று சொன்னார். அவை அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது சத்தியமே ஆகும். கைசிக மகாத்மியம் சொல்கிறது, சத்திய மூலமிதம் சர்வம், இந்த உலகம் அனைத்தும் சத்தியத்தால் ஆனது என்று சொன்னது. பிறப்பால் சண்டாளனாகிய நம்பாடுவான் அதனை உண்ண விரும்பிய பிரம்மராட்சசிடம் எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்ட யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னான். அதாவது பிரம்மராட்சஸ் நம்பாடுவானை பிடித்து எனக்கு நீ உணவாக வேண்டும் என்று கேட்டது. அப்போது பிரம்மராட்சசிடம், இன்று ஏகாதசி, நான் எம்பெருமானை வணங்கிவிட்டு தான் எல்லாவற்றையும் செய்வேன், அதனாலே நான் வணங்கிவிட்டு வருகிறேன், அதெல்லாம் முடியாது, நீ போனால் ஓடி போய்விடுவாய் என்று சொன்னது பிரம்மராட்சஸ். அப்போது நம்பாடுவான் சொல்கிறான், எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்ட யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள், அதனால் கண்டிப்பாக உனக்கு உணவாக நான் திரும்ப வருவேன் என்று சொன்னான். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். இவன் எம்பெருமானிடத்தே சிறிதே ஈடுபாடு கொண்டவனாக உள்ள போதிலும் இப்படியாக சொன்னான். எல்லாம் இங்கு சத்தியம் என்பது பல வகையாக இருக்கும். மனதால் நினைப்பதும் சத்தியமாக, அதனை சொற்களால் கூறுவதும் சத்தியமாக, அதனை செயலில் செய்வதும் சத்தியமாக உள்ள தன்மை. சிலர் உறவினர்களிடம் உண்மையை சொல்லிவிட்டு மற்றவர்களிடம் பொய் சொல்வார்கள். தான் அப்படியும் இல்லை என்கிறார்கள். இப்படியாக உள்ள பல வகையான சத்தியங்கள் அனைத்தும் தான் இருக்கும் திசை வைத்தும் நிற்க இயலாமல் ஓடும்படி செய்தேன் என்கிறார். அப்படிப்பட்ட சத்தியங்கள் தான் இருக்கக்கூடிய திசையிலே தலைவத்து படுக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோன்று அந்த சத்தியங்கள் தன் பக்கமே வராத அளவிற்கு ஓடும்படி செய்து விட்டேன் என்கிறார். தன்னுடன் யாரேனும் வந்து பேசினாலும் அவர்கள் பக்கம் உள்ள உண்மை என்பது தன்னிடமும் வந்து விடுமோ என்று எண்ணி அவர்களிடமும் உண்மை தாங்காதவாறு விரட்டியதாக உரைக்கிறார். ஆனால் சம்சாரிகள் அறிவற்றவர்கள் என்பதால் அவர்களிடம் பொய்ய மட்டுமே உரைத்து எனது நாட்களை கழிக்கலாம். சம்சாரிகள் அறிவற்றவர்கள் என்பதால் அவர்களிடம் பொய்யை மட்டுமே சொல்லி எனது வாழ்நாளை கழிக்கலாம். ஆனால் அனைத்தும் அறிந்த உன்னிடம், பெரிய பெருமாளிடம் மெய்யே கூற வேண்டும் என்பதை அறிந்த போதும் உன்னிடம் பொய்யே கூறினேன் என்கிறார். பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் இப்படியாக உண்மை என்பதை முற்றிலுமாக கைவிடுவதற்கு நீர் எங்கே கற்றுக்கொண்டீர், எங்கே பழகி கொண்டீர் என்று வியந்து கேட்டானாம். அதற்கு விடையளிக்கிறார் ஆழ்வார், விரிகுழலாரில் பட்டு, உன்னுடன் சேர்ந்தவர்களுக்கு பொய் என்றால் ஆகாதது போன்று மெய்யென்றால் ஆகாதபடி உள்ள பெண்களிடம் கற்றேன் என்கிறார். உண்மையை மட்டுமே பேசும் ஒருவனால் பெண்களுடன் நொடிப்பொழுதும் சேர்ந்து இருத்தல் மிகவும் கடினம் அல்லவோ. விரிகுழலாரில் பட்டு, விரிகுழலாரில் அந்த பெண்கள் தங்கள் தலைமுடியை முடிந்திருந்தார்கள் என்றால், ஆஹா, இந்த கூந்தல் எத்தனை அழகாக உள்ளது, இதில் உள்ள மலர்கள் எத்தனை அழகாக உள்ளது என்று அதிலேயே ஈடுபாட்டுடன் இருப்பான். அவர்கள் தலைமுடியை விரித்து விட்டிருந்தால், விரித்து விட்ட இந்த கூந்தலின் அழகு உள்ளபடிதான் என்னே என்று அதில் ஈடுபாட்டுடன் இருப்பான். திருவாய்மொழியிலே சொல்லுவார் நம்மாழ்வார், என்னை நைவிக்கும் என்று சொல்வதற்கேற்ப எம்பெருமானிடம் ஈடுபட்ட சாத்விகர்கள் அவனில் மயங்கி நிற்பது போன்று இவனது செய்கை பெண்களை பொறுத்து இருந்தது. அப்படி விரிகுழலாரில் பட்டு வலையில் சிக்கிக் கொண்ட மீன்களால் எப்படி தங்கள் முயற்சியால் தப்பிக்க இயலாதோ
அதுபோன்று இவன் சிக்கி கொண்டான். ஆச்சாரியனின் உபதேசம் மூலமாக எம்பெருமானின் திருமேனியின் முன்பாக இவன் நிற்கும் போதும் இவனது உள்ளமானது பெண்களிடம் இருப்பதாகிய அளவிற்கு இவன் அவர்களிடம் சிக்கி கொண்டான். பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட, உண்மை பேசுவதை மறந்தும் செய்யாமல் விட்டது போன்று பொய்களை மட்டுமே பேசியபடி இருக்கிறேன். எம்பெருமானுடன் சேர்த்தி உள்ளவர்களை அந்த தொடர்பானது அவர்கள் பொய் பேசுபவர்களாக இருந்தாலும் உண்மையே பேசும்படியாக மாற்றிவிடும். ஆனால் பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் தொடர்பானது உண்மையை மட்டுமே பேசுபவர்களையும் பொய் கூறுபவர்களாக மாற்றிவிடும் என்று உரையாசிரியர் நயம் கொட்டுகிறார். எல்லாம் மெய் போன்றே பொய்யும் பல வகைப்படும். இந்த உலகினரால் பொய் என்று கூறப்படும் அனைத்தையும் இவர் தன் பக்கம் சேர்த்து வைத்துக் கொண்டாராம். எல்லாம் பொதிந்து கொண்டே, பொய்களின் விதங்களில் எந்த விதமான பொய்யும் தன்னை விட்டு தப்பிச் சென்று விடாதபடி பார்த்து கொண்டதாக கூறுகிறார். உலகில் உள்ளவர்கள் தங்களுடைய பிரியமானவர்களிடம் எப்போதாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய நிலை உண்டானால் அவர்கள் தன்னிடம் வந்து கேட்டு செல்லும்படியாக பொய்கள் அனைத்தையும் தன்னிடம் மொத்தமாக வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார் ஆழ்வார். போழ்கனேன் வந்து நின்றேன். என்னுடைய நிலையை ஆராயும் போது உண்மை பேசுபவர்கள் மட்டுமே எம்பெருமானை அண்டலாம் என்று எம்பெருமானை விட்டு அகலச் செல்வதே நலமாகும். ஆனால் நான் அதனை செய்யாமல் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் பெரிய பெருமாள் முன்பாக வந்து நிற்கிறேன். போழ்கனேன் வந்து நின்றேன். பலவிதமான சாதனங்களை கடைபிடிப்பவர்கள் பலனுக்காக எம்பெருமான் முன்பாக பெரிய பெருமாள் முன்பாக நிற்பது போன்று எந்த விதமான சாதனங்களையும் இயற்றாத நான் அவன் முன்பாக நின்றேன். போழ்கனேன், போழ்கமை என்றால் கதியற்ற நிலைமை என்று பொருள். இதனை கேட்ட பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், இப்படிப்பட்ட தாழ்ந்த நிலையில் உள்ள நீர் அனைத்து புலன்களையும் சமநிலையில் வைத்துள்ளவர்களால் அடையப்படும் நம்மிடம் ஏன் வர வேண்டும்? நீர் விரும்பும் விரித்த கூந்தல் கொண்ட பெண்களிடமே செல்ல வேண்டியதுதானே என்று கேட்கிறார். அதற்கு ஆழ்வார் பதிலளிக்கிறார், ஐயனே, என்னால் அழித்து கொள்ள இயலாதபடி இயற்கையாகவே எனக்கு உன்னுடன் தொடர்பு இருக்கிறதே, அதனால் வந்தேன். பல தகாத செயல்களை செய்த போதிலும் தாய் தந்தர்களை காண பின்வாசல் வழியாக மற்றவர்கள் காணாதபடி வருவது இயல்புதானே, அதுபோல வந்தேன் என்கிறார். அரங்கனே, இதனை கேட்ட பெரியவர்மாள் ஆழ்வாரிடம், நீர் நம்மை உமது இயற்கையான உறவினன் என்கிறீர். இதனை நீர் அறிந்து கொண்டது சாஸ்திரங்கள் மூலமா அல்லது ஆச்சாரியனின் உபதேசத்தாலா என்று கேட்டார். அதற்கு ஆழ்வார் சொல்கிறார், இவை இரண்டாலும் அல்ல அழகிய மணவாளா. நீ பெரிய கோயிலில் சயனித்துள்ளதை கண்டு நான் அறிந்து கொண்டேன். பரமபதத்தில் உன்னை போற்றி கொண்டாடியபடி இருப்பார்கள். ஆயினும் அதனை பெரிதாக நீ எண்ணாமல் வெறுக்கின்றவர்களும் உள்ள இடமான சம்சாரிகளின் பூமியில் இவர்களை கரையேற்றுவதே பேராக எண்ணி அல்லவோ நீ இங்கே வந்து கண் வளர்கிறாய். இதன் மூலம் இந்த சம்சாரிகளில் உனக்கு ஆகாதவர்கள் என்று யாரும் இல்லை என்பதை உன்னுடைய இந்த சயனக்கோலம் அல்லவா உரைக்கிறது. பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், நீர் நம்மிடம் வந்து என்ன பெறப்போகிறீர் என்று கேட்டான். அதற்கு சொன்னார் ஆழ்வார், உன் அருள் என்னும் ஆசை தன்னால் வந்து நின்றேன். உன்னுடைய கருணையை பெற வேண்டும் என்று எனக்கு உண்டான ஆசை காரணமாக உன்னிடம் வந்தேன். உன் அருள் என்னும் ஆசை தன்னால் வந்து நின்றேன். ஒருவன் தான் அழிந்து போகும் அளவிற்கான தீமைகளை தனக்குத்தானே வளவழைத்து கொண்டாலும் அவன் கூட பெரிய பெருமாளின் கருணையை பெற வேண்டும் என்று ஆசைப்படும் அளவிற்கல்லவோ உன்னுடைய கருணை இருக்கிறது. பிரம்மாஸ்திரம் கொண்டு நீ காகாசுரனை அழிக்க முற்பட்ட போதும் அவன் உன்னுடைய திருவடிகளில் வந்து சரணம் புகும்படியாக அல்லவோ உன்னுடைய கருணை இருக்கிறது. ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே வதார்ஹமபி காகுத்ஸ கிருபயா பரியபாலயத், சரணம் அடைந்த காகாசுரனை ராமன் தன் கருணையால் காப்பாற்றினான் என்று வால்மீகி முனிவர் கூறுவதை காணலாம். பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம், உம்மிடம் சிறிதளவும் நல்ல செயல்கள் என்பது இல்லை என்பதையும் தீமைகள் மட்டுமே உண்டு என்பதையும் நீர் அறிந்தீர். மேலும் உமக்கும் நமக்கும் உள்ள உறவை அறிந்து கொண்டு எம்மிடம் வந்திருக்கிறீர். உம்மை போன்ற அதிகாரிகளை தேடியபடியே நாம் இங்கு கண் வளர்கிறோம். இப்படியாக நீர் நம்மை நாடி வந்தது உண்மைதானே என்கிறார். அதற்கு ஆழ்வார் விடை தருகிறார், பொய்யனேன். நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இப்படி தான் வந்ததும் பொய்யோ என்கிறார். அனைத்தையும் உள்ளது உள்ளபடி அறிந்துள்ள உனக்கு முன்பாக
மெய் என்று சொல்லிக் கொள்ளும்படியாக என்னிடம் ஏதாவது ஒன்றாவது இருக்கிறதா? இல்லை என்கிறார். பொய்யனேன், என்னிடம் தீமைகள் என்பதில் இல்லாததே கிடையாது என்று நான் கூறியது ஏனென்றால், அகிர்புந்திய சம்ஹிதையில சொன்னபடி அஹமஸ்ய பாரதா நாமாலயக, அகமஸ்யம்ய பாரதா நாமாலயக, நான் குற்றங்களுக்கு இருப்பிடமாக உள்ளேன் என்று கூறுவதற்கு ஏற்ப உன் முன்பாக உரைக்கும் போது அதற்கு ஆன பலன் உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுவதால் கூறினேன். என்னுடைய தாழ்ச்சியை நான் உணர்ந்த காரணத்தால் அப்படி சொல்லவில்லை. பொய்யனேனே, அனைத்தையும் அறிந்தவனாகிய நீ கூட நான் உரைத்ததை மெய்யென்று எண்ணி மயங்கும்படியாக அல்லவோ நான் பொய்களை சொன்னேன். இதுவரை தான் தொடுத்த பொய்மாலைகளை கூறுகிறார். திருமாலை 16 ஆதரம் பெருக வைத்த அழகன், திருமாலை 17 பாசுரத்திலே கண்ணினை கழிக்குமாறே, திருமாலை 18 பனியரும் புதிருமாலோ, 19 உடல் எனக்கு உருகுமாலோ என்று மேலே கூறிய அனைத்தும் பொய் என்பதை உணர்த்தும் விதமாக பொய்யனேன் பொய்யனேனே என்கிறார். உண்மையை மட்டுமே கூறியபடி வந்து விழ வேண்டிய உனது திருவடிகளின் கீழே எத்தனை பொய்களை உரைத்துள்ளேன் என்று வியக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. பொய்யனேன் பொய்யனேனே என்று சொல்கிறார். அற்புதமான ஒரு பாசுரம். நான் சொன்னதெல்லாம் பொய், ஆனால் உண்மையாகத்தான் அவர் அனுபவத்தை தான் சொன்னார். ஆனால் பொய், நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று அவனை கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம். மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றேன். ஐயனே அரங்கனே, உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன். பொய்யனேன் பொய்யனேனே. மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றேன். ஐயனே அரங்கனே, உன் அருள் எனும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன். பொய்யனேன் பொய்யனேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம். தன்னை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை சிக்கன பிடித்த பெரிய பெருமாள் அரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, பரமகாருணிகர், ராமாயண பெருக்கர், உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.